T20 World Cup 29th match Afghanistan Papua New Guinea கடையில் 14 ஜூன் 6 AM ஸ்டார்ட் ஆகுது. அதோட ஃபேண்டசி ப்ரிவியூ பார்க்க போகிறோம். ஆப்கானிஸ்தான் சூப்பராக விளையாண்டுருக்காங்க. இது வரைக்கும் விளையாண்ட 2 போட்டிகளையும் ஜெயிச்சிருக்காங்க. கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க. இந்த மேட்ச் அகேன்ஸ்ட் பப்புவா நியூ கினிங்கிறனால எளிதாக ஜெயிச்சிடலாங்கிற எண்ணத்தில் வருவாங்க. கண்டிப்பாக ஜெயிக்கவும் முடியும். அப்படி ஜெயிச்சா நியூசிலாந்து வெளியில் ஆப்கானிஸ்தான் சூப்பர் எயிட்டுக்குள்ளே அப்படிங்கிற அந்த இடத்துக்கு போவாங்க. ஏற்கனவே இந்த குரூப்பில் வெஸ்ட் இண்டீஸ் சூப்பர் எயிட்டுக்குள்ளே போயாச்சு அப்படின்றத ஞாபகப்படுத்துகிறேன். பப்புவா நியூ கினி கண்டிப்பாக டீசன்ட் ஃபைட் கொடுப்பாங்க. வெற்றி பெறதுக்கான அளவுக்கு வலிமை இருக்கான்னா குறைவுன்னு தான் சொல்லணும். MSI Cricket 11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. குழப்பம் இருந்ததுன்னா டாப் கமெண்டில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. டைமில் ஃப்ரீ டீமு அது இல்லாமல் சில ஃபேண்டசி தகவல்கள் கிடைக்கிறனால உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் 1 crore அப்படிங்கிற மாதிரி எவ்ரி இந்தியா மேட்சுக்கு இந்த சீரியஸில் விஷன் 11 கான்டெஸ்ட் கொடுக்குறாங்க. பயன்படுத்திங்க. 10 crore ப்ரைஸ் ஃபுல்லு, ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் 1 crore. ஸ்மால் லீக்குக்கு பெஸ்ட்டான ஆப்பாக இருக்குது. ஃபேண்டசியில் நிறைய ஃபேண்டசி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லை, கிவ் அவேஸ் ரெகுலராக கொடுக்குறாங்க. ஏகப்பட்ட ஃபெசிலிட்டிஸு விஷன் 11 இன்ஸ்டால் பண்ணலைன்னா டாப் கமெண்டில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி என்னோடய ரெஃபரல் கூட பயன்படுத்த மறக்காதீங்க. பிரைன் லாரா கிரிக்கெட் அகாடமி டிரினிடாடில் தான் அந்த மேட்ச்சு. கண்டிஷன் க்ளௌடியாக இருக்க போகுது. ஆனால் மேட்ச் முழுமையாக நடக்குங்கிற எதிர்பார்ப்பு சின்னதாக சவர் எதுவும் வரலாம். அதில் பிரச்சனையே இல்லை. மோஸ்ட்லி பாசிங் சவர் அப்படிங்கிற ஒரு விஷயம் டிரினிடாடில் அப்பப்போ இருக்கிற ஒரு விஷயம் தான். முழுமையாக மேட்ச் நடக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தான். 6 மணிக்கு மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. அவங்களோட டைம் 8:30 PM நைட் மேட்ச். நம்மளோட டைம் டேயில் இருக்குது. அதை பார்த்துங்க. நைட் மேட்ச் அப்படின்றனால சேசிங் ப்ரிஃபரபுளாக பார்க்கலாம். கொஞ்சம் டஃப்பாக இருந்தது முதல் போட்டி. அதே ட்ராக்கில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே ட்ராக்கு யூஸ்டு ட்ராக் அப்படின்றவங்களாம் பேட் ஃபஸ்ட்டு ப்ரிஃபர் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறாங்களான்னு பார்க்கணும். இங்கே பேட் ஃபஸ்ட்டுக்கு வெற்றி நிறைய கிடச்சிருக்கு. அந்த வகையில் யோசிக்கலாம், பார்க்கணும். கொஞ்சம் ஹார்டராக இருக்குது ட்ராக் அப்படிங்கிறதுனால என்னை பொறுத்த வரைக்கும் சேசிங் ப்ரிஃபரபுள். சேசிங்க்கு ஒரு வெற்றி மட்டும் தான் கிடச்சிருக்கு. 2 டைப் ஆஃப் ட்ராக்ஸ் இருக்குது. ஒரு ட்ராக்ஸில் நிறைய ஸ்கோர் வருது, ஒரு ட்ராக்ஸில் மீடியம் ஸ்கோர் வருது. போன மேட்ச்சு மீடியமாக தான் ஸ்கோர் வந்தது. குறிப்பாக நியூசிலாந்து கொஞ்சம் சொதப்பினாங்க. இனிஷியலாக சூப்பராக பண்ணாங்க. லேட்டர் பேஸில் இந்த பவுலிங் ரொட்டேஷன் சரியாக பண்ணாமல் ரன்ஸுக்கு போயிட்டாங்க அப்படின்றத பார்த்தோம். அண்ட் அந்த வகையில் வெஸ்ட் இண்டீஸ் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டாங்க. 177 ஆவரேஜுங்கும் போது டீசன்ட் பேட்டிங் ட்ராக்னு சொல்லலாம். ஆனால் பேட்டர்ன் பேஸில் 150 பிலோவா 3 times அப்படிங்கிற மாதிரியும் 190 above 2 times அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால ஒரு இடத்துல டவுனாகவும் ஒரு இடத்துல அப்பாகவும் இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இந்த இடத்துல இன்னொரு பாயிண்டே சொல்லணும். இங்கிலாந்து 267க்கு 3 அப்படின்ற ஹை ஸ்கோரை பதிவு பண்ணியிருக்காங்க. அதே இடத்துல இங்கிலாந்து 132க்கு 10 அப்படிங்கிற லோ ஸ்கோரை பதிவு பண்ணியிருக்காங்க. மைண்ட் பண்ணிக்கோங்க. ஆப்கானிஸ்தான் பாசிபிளாக அதே 11 பேட்டிங் ஆர்டரில் நமக்கு இப்படி போகும் அப்படின்னு கிளாரிட்டி கொடுக்க முடியல. காரணம், முதல் 2 போட்டியிலேயே இவங்க ஜட்ரான் அண்ட் குர்பாஸ் நல்லா ஸ்டார்ட் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் நஜிபுல்லா சட்ரான் சைடு போயிட்டாங்க. நபி, ரஷீத் கான் இப்படி போயிட்டாங்க. அண்டு இன்னொரு மேட்ச்லேயும் அந்த டாப் ஆர்டர் சூப்பராக விளையாண்டதுனால ஒமார் சாய், நபி அப்படின்னு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ரஷீத் கான்னு போனதுனால இந்த பேட்டிங் ஆர்டர் இப்படி தான் இருக்குன்னு சொல்ல முடியல. நைபை நம்பர் 3 போட்டிருந்தாங்க. பாசிபிளாக நைப் நம்பர் 3 வரதுக்கான வாய்ப்பு. ஒரு பாயிண்டில் டாப் ஆர்டரில் விக்கெட் விழுந்தால் நைப் முன்னாடி வரதுக்கான வாய்ப்பு ஒமார் சாய், ஜட்ரான், நபி அப்படின்ற இந்த ஆர்டரில் இருக்கும். ஸோ அதர்வைஸ் என்ன மாதிரி கொண்டு போவாங்கன்ற கிளாரிட்டி கொடுக்க முடியாது. நைபை பொறுத்த வரைக்கும் ஆல்ரவுண்டர், பட் பவுலிங் பேஸில் பயன்படுத்தலை. ஒமார் சாய் சூப்பர் ஆல்ரவுண்டர், ரீசெண்டில் செம்ம சைனில் இருக்கார். நஜிபுல்லா சட்ரான் முன்னாடியெல்லாம் அந்த டீமுக்கு பயங்கர ஹிட்டராக ஒரு ஃபினிஷராக இருந்தார். ரீசெண்ட் டேஸில் அவரோட ஃபார்ம் டோட்டலாகவே டவுனாக இருக்குது. நபி, கரீம் ஜானட், ரஷீத் கான் இவங்கெல்லாம் ஆல்ரவுண்டர் லிஸ்ட்டில் கண்டிப்பாக வைக்கலாம். நபி எக்ஸ்பீரியன்ஸு பவுலிங் பேஸில் சில நேரங்களில் கன்சிடர் பண்ணுறாங்க. கரீம் ஜானட்டை அந்தளவுக்கு பவுலிங் பேஸில் கன்சிடர் பண்ணாமல் இருக்காங்க இது வரைக்கும் இந்த சீரீஸில். ரஷீத் கானோட பவுலிங் சொல்லவே தேவையில்லை. குவாலிட்டி போல, செம்மையான போல, நிறைய பக்கம் போய் விளையாடுற அந்த எக்ஸ்பீரியன்ஸை எல்லா பக்கம் கொண்டு வர்றாரு. இன்டர்நேஷனலுக்கு ரொம்பவே அருமையாக இருக்கார். இந்த மாதிரி சின்ன டீம்ஸ்க்கு அகேன்ஸ்டாக வேறு லெவல் செஞ்சிருவார். நூர் அகமது போன மேட்ச்சில் ஒரு ஓவர் மட்டும்தான் வீசினார். கண்டிப்பாக செம்ம எஃபெக்டிவான பவுலிங் கொடுக்க முடியும். அனார்த்தராக்ஸ் பின்ன நவீன் உல் ஹக், ஃபரூக்கி 2 பேருமே நல்ல பவுலிங் கொடுத்துட்ருக்காங்க. ஃபரூக்கி வேறு லெவல் பவுலிங் 2 மேட்ச்லையும் கொடுத்துருக்காரு. இந்த இடத்துல ஒரு விஷயத்தை மிஸ் பண்ணுறேன். முஜீப் வரதுக்கான வாய்ப்பு நூர் அகமதுக்கு பதிலாக. முஜீப் மறுபடியும் வருவார். இன்ஜுரி கன்சர்ன் போன மேட்ச்சில் இருந்தது, சின்ன நெகில் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பாசிபிளாக அவர் நூர் அகமது வெளியில் தள்ளணும். நூர் அகமது நல்ல பவுலர் தானே, அவரையா வெளியில் தள்ளணும், விளையாட விடாமல் அப்படின்னு யோசிச்சா முஜீப் இருந்தால் பவர் பிளேயில் ஒரு சில ஓவர்ஸ் வீச முடியும். ஃபாஸ்ட் பவுலர் ஷார்ட்டேஜ் அப்படின்ற அந்த இடத்துல முஜீப் மாதிரி பவுலர் இருந்தால் பெட்டர் அப்படின்னு யோசிப்பாங்க. அதனால் நூர் அகமதுக்கு பதிலாக முஜீப் கொஞ்சம் பெட்டர் ஆப்ஷனாக யோசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த வகையில் இப்படி ஒரு சேஞ்ச் இருக்கலாம். பப்புவா நியூ கினி
இந்த டீம் பொறுத்த வரைக்கும் பெஞ்ச் பிளேயர்ஸுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு நினைப்பாங்க. ஏன்னா அவங்க அடுத்த லெவலில் போகிறதுக்கான வாய்ப்பு குறைவு. வேர்ல்ட் கப் மாதிரி இடத்துல சில பிளேயர்ஸ் விளையாண்டா நல்லாயிருக்கும். அது இல்லாமல் எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கணுங்கிற தாட்டில் கமியா, மரியா, கார்ட்னர் அண்டு வரையக்கான வாய்ப்பு கிடைக்கலாம். டோனி உரா நல்ல பிளேயர், ஆனால் அந்தளவுக்கு கிரேட்டாக இல்லை, பர்ஃபார்ம் பண்ணலை, செம்மையாக விளையாண்டுருக்கார். பட் இந்த சீசன் எல்லாமே ஃபெயிலியர். அசத்வாலா ஒரு ஆல்ரவுண்டர், கேப்டனாக அந்த டீமுக்கு லீட் பண்ணுறார். லெகாசியாக்கா டீசெண்டான பேட்டை, ஒரு ரைட் ஆம் ஃபாஸ்ட்டு, நான் பவுலிங் பேஸில் நிறைய யோசிக்க மாட்டாங்க. செசப்போ சூப்பராக விளையாண்டுருக்கார் இந்த சீசனில், நல்லா அவுட்புட் ஒருட்ட இருந்திருக்கு. ஹிட்டிங் பேஸில் பெஸ்ட்டு, ஆனால் அவ்வளோ பெருசாலாம் யோசிக்கிறது இல்லை, ஆவரேஜ் பேட்ஸ்மேனாக பார்க்கலாம். அமினி முன்னாடி நல்லா பண்ணியிருக்காரு, இப்போ கொஞ்சம் டவுன் ஆகிருக்காரு. அந்த அளவுக்கு பவுலிங் பேஸ்லையும் கன்சிடர் பண்ணாமல் இருக்கிறாங்க. ஸோ பவுலிங் பேஸில் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுற இடத்துலலாம் இவரோட பேட்டிங் அவுட்புட் நல்லா வந்திருக்கு. இது அசத்வாலா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அமினிக்கு ஓவர்ஸில் கொடுத்தா நல்லாயிருக்கும். பட் ஒரு பாயிண்டில் இந்த டீமில் யோசிக்கும்போது இந்த டீமுக்கு வனுவா, நயோ, கரிக்கோ, சோபர் எல்லாமே நல்ல பவுலிங் கொடுக்கறதுனால அமினி சைடு திரும்புறதில்ல, அதை நம்ம பார்க்குறோம். டோரிகாவோட விக்கெட் கீப்பிங் நல்லாயிருக்கும் அண்டு ஹிட்டிங் பேஸில் நல்லாவே இருக்கார். சோபர் டீசெண்டான பவுலிங் அண்ட் பேட்டிங் பேஸில் ஓரளவுக்கு டீசெண்டாக விளாட முடியும். வனுவா பொறுத்த வரைக்கும் சொல்லவே தேவையில்லை, அவர் டாப் ஆர்டர், மிடில் ஆர்டர், எல்லா ஆர்டர்லேயும் இறங்கக்கூடிய பேட்டர்ன் சொல்லலாம். கிட்டத்தட்ட எல்லா இடத்துலையும் இறங்கியிருப்பார்னு நினைக்கிறேன். இன்னொரு பக்கம் பவுலிங் பேஸில் டீசெண்டாக போன மேட்ச் வந்தார், ஃபஸ்ட் மேட்ச்சில் இல்லை. அலை நயோ நம்புகிறாங்க, எண்டோஸில் நல்லா பவுல் பண்ணுற மாதிரி அந்த அளவுக்கு கொடுக்கவும் செய்கிறாரு. கரிக்கோ எக்கனாமிக் பேஸில் பெஸ்ட்டாக இருக்கார். அண்ட் ஒரு பாயிண்டில் யோசிக்கிற இடத்துல இனிஷியலாக சூப்பராக விக்கெட் எடுத்தார். ரீசெண்ட் டேஸில் எக்கனாமியில் ஓகே அப்படின்னா கூட விக்கெட் டேக்கிங்கில் குறைவாக இருக்க மைண்ட் பண்ணிக்கங்க. ஆப்கானிஸ்தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பேட்டிங் ஆர்டர் இப்படி தான் இருக்கும்னு கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியல. ஒம்மசாய் பாசிபிளாக நம்பர் 3 நம்பர் 4 வருவார், நைப் நம்பர் 3 நம்பர் 4 இந்த இடம் மட்டும்தான். அதர்வைஸ் மோஸ்ட்லி இந்த ஆர்டர் இன்னும் யோசிக்கப்படுது. அண்ட் பவுலிங் பேஸில் நிறைய ஆப்ஷன் இருந்தால் கூட இங்கே நைபுக்கான ஓவர்ஸ் அவ்வளோவா கொடுக்கறதில்ல, அதை பார்க்குறோம். அதே மாதிரி கனீம் ஜானட்டுக்கான ஓவர் அவ்வளோவா கொடுக்கறதில்ல. ஒம்மசாய், நபி அண்ட் பாட்டமில் இருக்க 4 bowlers அப்படின்னு தான் போகிறாங்க. அண்ட் ஃபுல் கோட்டான்னு யோசிக்கிற இடத்துல ரஷீத் கான், நவீன் உல் ஹக், ஃபரூக்கிக்கான முழுமையான ஓவர் கிடைக்கும். முஜீப் வந்தால் முஜீப்புக்கான முழுமையான ஓவர் இருக்குன்ற எதிர்பார்ப்பு. ஸ்லாகில் நவீன் அண்ட் ஃபரூக்கியை யோசிக்கலாம். பப்புவா நியூ கினி பேட்டிங் பேஸில் மோஸ்ட்லி இந்த ஆர்டர் கொண்டு போவாங்க. பவுலிங்கில் நிறைய ஆப்ஷன் இருந்தால் கூட அசத்வாலா வீசுகிறாரு. பவுஸ் சில நேரங்களில், அமினி சில நேரங்களில், சோபோ, வனுவா, அலெனையோ அண்டு கரிக்கோ இவங்களாம் நிறைய ஓவர்ஸ் வீசுகிறாங்க. ஃபுல் கோட்டான்னு யோசிக்கிற இடத்துல கரிக்கோ நிறைய ஓவர்ஸ் வீச வாய்ப்பு, அலெனையோ, வனுவா இவங்களும் நிறைய ஓவர் வீசுவாங்க. அசத்வாலா கூட சில நேரங்களில் ஓவர் குறைவாக வீசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி அமினியோட ஓவர் கொஞ்சம் போகலாம், ஏன்னா நிறைய ரைட் ஹேண்டர்ஸ், ஜெட்ரான் மட்டும்தான் லெஃப்ட் ஹேண்டர் அப்படின்ற அந்த பாயிண்டில். ஸ்லாக்னு பார்க்கும்போது வனுவா அண்ட் அலெனையோ அதிகமாக வீசுவாங்கன்னு நம்புகிறேன். இல்லை அந்த இடத்துல சோபர் எண்ட் ஓவர் வீசினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஃபேண்டசி பிக் பேஸில் யோசிக்கும்போது இந்த லோ பிக்காக யோசிக்கிற இடத்துல சார்லஸ் அமினி நல்ல ஆல்ரவுண்டர், கண்டிப்பாக நல்லா பண்ண முடியும். இன்றைக்கி சில ரைட் ஹேண்டர்ஸ் இருக்கிறதுனால டெஃபினட்டாக அவரோட பவுலிங் எதிர்பார்க்குறோம் அகேன்ஸ்ட் ஆப்கானிஸ்தான். அண்ட் கரிக்கோவோட சில ஓவர்ஸ் கண்டிப்பாக எதிர்பார்க்குறோம். லெஃப்ட் ஆம் ஆர்த்தடாக்ஸு, வனுவா, அதே நேரத்தில் நூர் அகமது பிளேஸில் ஒரு பக்கம் முஜீப் வந்தால் கண்டிப்பாக கன்சிடரபிள். முஜீப் வந்தால் நிறைய பேர் எடுக்கவும் போவாங்க, அதையும் பார்க்கணும். வனுவா எண்ட் ஓவரில் வீசுவார். ஃபர்ஸ்ட் பவுலிங் இருந்தால் டெஃபினட்டாக நல்ல சாய்ஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு. அண்ட் பேட்டிங் பேஸில் டீசென்ட் ஹிட்டிங் ஷோ பண்ண முடியும். சேஃபாக ஃபரூக்கி, ரஷீத் கான் அண்டு குர்பாஸ் சைடு போகிறாங்க. கண்டிப்பாக 3 பேருமே சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் ஃபஸ்ட் 2 மேட்ச்சில் கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த வகையில் இன்றைக்குமே பெட்டர் அவுட்புட் கொடுப்பாங்க, அதில் டவுட்டே இல்லை. சேஃபாக அவங்க சைடே போகலாம். ரிஸ்க் எடுக்கணும்னு நினச்சா நவீன், இப்ராஹிம் சட்ரான் அண்ட் ஒமசாய் சைடு போகலாம். ட்ராக் பேஸில் பார்க்கணும். அண்ட் கண்டிப்பாக இனிஷியல் பேட்டர் எடுக்கிறது ரிஸ்க்கு தான். ரிஸ்க் எடுக்கணும்னா சட்ரான் கொஞ்சம் யோசிக்கலாம். இல்லை மிடில் இருக்கிற பிளேயர்னு பாரி நபி மாதிரி ஆட்களை யோசிக்கலாம். பவுலிங் பேஸில், அதில் ஆப்கான் பவுலிங் பேஸில் யோசிக்கிறது பெட்டர் நான் நினைக்கிறேன். ஒரு பாயிண்டில் முஜீப் இருந்தால் ஜட்ரான் யோசிக்காமல் முஜீப் சைடு கொஞ்சம் யோசிக்கலாம். போன மேட்ச்சில் அவ்வளோ கன்சிடர் பண்ணாமல் நூர் அகமது சைடு இருந்ததுனால கொஞ்சம் பயமாக இருக்குது அவர் கேப்டன் ரேஞ்சுக்கு யோசிக்கிறது. பட் ரிஸ்க் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க அந்த மாதிரி ஒரு முயற்சி எடுக்கலாம். அதனால் ஆப்கான் பவுலர்ஸை கேப்டன் ரேஞ்சுக்கு யோசிக்கலாம். அதில் ஆப்கானோட அந்த ஸ்பின் பவுலிங் பயங்கரமாக இருக்கும், அது நல்லாவே தெரியும். முஜீப் வந்தால் அந்த மிஸ்டியை ஷோ பண்ண முடியும். நூர் அகமதோட அந்த ஃப்ளைட்டட் பால் வெரைட்டி அப்படிங்கிறது விக்கெட் எடுத்து கொடுக்குற ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அந்த வகையில் ஆப்கானிஸ்தானோட பவுலர்ஸை கேப்டனாக ட்ரை பண்ணலாம். டீம் பாருங்கள், கேப்டன் ரஷீத் கான், வைஸ் கேப்டன் ஃபரூக்கி, நூர் அகமது எடுத்திருக்கேன். அந்த இடத்துல முஜீப் வந்தால் முஜீப் எடுத்துங்க. நவீன், நபி, உமர்சாய். நபி பேட்டிங் பவுலிங் ரெண்டுலேயுமே சிறப்பாக பண்ண முடியும். சில நேரங்களில் ஓவர்ஸ் அதிகமாக கூட எடுத்துக்கலாம். நயோ, வனுவா அண்டு அசத்வாலா
2 ஆப்ஷனாகவும் இருப்பாங்க. ஸோ நயம் வந்து எண்ட் ஓவர்ஸில் வீசுவார். ஃபர்ஸ்ட் பவுலிங்காக இருந்தால் டெஃபினட் கன்சிடரேஷனாக வச்சுக்கலாம். வனுவா அதே நேரத்தில் வாலா. இங்கே கரிக்கோ கூட டீசன்ட் சாய்ஸு. பட் ஸ்பின்னர்ஸ் ஆப்கான் பிளேயர் ஹேண்ட் பண்ணி விளையாடுவாங்க. பட் ஸ்பின்னர்ஸ் அடிக்க போய் விக்கெட் விட்டால் அது நமக்கு பாசிட்டிவாக இருக்கும். அதனால் கரிக்கோ மாதிரி பவுலரை கிராண்ட் லீக் பிக்குக்கு கன்சிடர் பண்ணுங்கள். நீங்கள் டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.